தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர், பாகலூர், அத்திப்பள்ளி, சின்ன எலசகிரி, பேரிகை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கோடை மழை வெளுத்து வாங்கியது. இதேபோல் மதுரை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் ஊர்தி ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். 1 மணி நேரம் மழையிலைங்க வந்து பாருங்க, எல்லா வீதிக்குள்ளேயும் தண்ணிங்க, எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணிங்க. போறதுக்கு வழியே இல்லை, சுத்தி சுத்தி தண்ணி நிக்குதுங்க. நாங்க வீட்டுக்குள்ள போகணும்னாலும் நீச்சல் அடிச்சு தான் போகணும், வீட்டுக்குள்ளேயே நீச்சல் அடிச்சு தான் இருக்கணுங்க. வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் நாசமா போச்சுங்க. கலெக்டர் வர்றது, கவுன்சிலர் வர்றாங்க, மேயர் வர்றாங்க, எம்எல்ஏ வர்றாங்கன்னு வர்றாங்க, வந்து பார்த்துட்டு ஒரு தீர்வு இல்லாம அப்படியே போயிடுறாங்க. இதுக்கு தீர்வு தான் என்னங்க? இந்த மழைக்கே இப்படின்னா இன்னும் 1 மணி நேரம் மழை பெஞ்சுன்னா எங்களுக்கு வேற வழியே இல்லைங்க. நாங்க எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது? வீட்டுக்குள்ள போய் எங்க ஒரு பள்ளிக்கூடத்துல தங்க வச்சிடுறீங்க, ஒரு நேரம் சோறாக்கி போட்டு போயிடுறீங்க. வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒவ்வொன்றும் நாசமா போயிடுதுங்க. தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது. இதனால் போடிநாயக்கனூர் அருகே உள்ள குரங்கணி மலைப்பகுதியில் உள்ள நீரோடைகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் உள்ள நீரோடைகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் மலைக்கோவிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருப்பரப்பு அருவியில் நீராட சுற்றுலாப் பயணிகளுக்கு 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் பகுதியில் பெய்த கனமழையால் உத்திர காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரள்கிறது. இதனால் ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே மேட்டூர் அருகே கோட்டையூர் காவிரி கரையில் மீன்களை உலர வைத்துக் கொண்டிருந்த சுந்தரி என்ற பெண் இடிவிழுந்து உயிரிழந்தார். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியில் மின்னல் தாக்கியதில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சின்னராசு என்பவர் காயமடைந்தார். படகும் சேதமடைந்த நிலையில் இழப்பீடு கோரி கடலோர காவல்துறையில் படகு உரிமையாளர் புகார் அளித்துள்ளார்.